ஸ்கொயர் ரூட் தமிழில் வந்து வர்க்கமூலம். இப்போ ஸ்கொயர் ரூட் சம் வந்து எக்ஸசைஸ் 3.7 இருக்குது. 3.7 ஃபஸ்ட்டு டிவிஷனில் ஃபஸ்ட்டு கணக்கு 400 x power 4 y power 12 z power 16 divide by 100 x power 8 y power 4 z power 4. அதாவது 400 x இன் அடுக்கு 4 y இன் அடுக்கு 12 z இன் அடுக்கு 16 by 100 x இன் அடுக்கு 8 y இன் அடுக்கு 4 z இன் அடுக்கு 4. இப்போ இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்கொயர் ரூட் இஸ் ஈக்குவல் டு தமிழில் வர்க்கமூலம். இப்போ 400க்கு 20 × 20, அப்போ 400 வர்க்கமூலம் 20. 100க்கு 10 × 10, அப்போ 100ஓட வர்க்கமூலம் 10. 400ஓட ஸ்கொயர் ரூட்டு 20. 20 20s are 400, 10 10s are 100 போட்டாச்சு. 20/10 போட்டாச்சு. இப்போ எக்ஸின் அடுக்கு பவர் 4னா பவரில் பாதி போடணும்னு சொல்லியிருக்கேன். பவர் 4னா எக்ஸின் அடுக்கு 2, ஒய் பவர் 12, அப்போ ஒய்யின் அடுக்கு 6, இசட் பவர் 16, அதில் பாதி 16ல் பாதி 8. பாருங்கள், 4ல் பாதி 2, 12ல் பாதி 6, 16ல் பாதி 8. அதே போல் கீழே எக்ஸின் அடுக்கு 8, 8ல் பாதி 4, ஒய்யின் அடுக்கு 4, 4ல் பாதி 2, இசட்டின் அடுக்கு 4, 4ல் பாதி 2 போட்டாச்சு. இப்போ இதோடு முடியுதா அப்படின்னா இல்லை. இதை பண்ணுறதுக்கு முன்னால் இது பண்ணுவோம். 10வது வாய்ப்பாடு 2 தடவை இருக்குது. பை அதாவது 10 20 அல்லது 0 0 கட் பண்ணிடலாம். எப்படினாலும் பண்ணலாம். மேலே 2 இருக்குது, கீழே 1 இருக்குது. 1 போட தேவையில்லை, அப்போ மேலே மட்டும் 2. இப்போ இது அப்படியே விடணுமானா விட வேண்டாம். ஏன் அப்படின்னா இங்கேயும் எக்ஸ் இங்கேயும் எக்ஸ் இருக்குது. பேஸ் ஒன்று போல், அடிமானம் ஒன்று போல் இருந்தால் அதை வந்து நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியும். 8th நம்ம படிச்சிருக்கோம் முற்றொருமைகளில் a power m by a power n is equal to a power m minus n அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். a power m minus n. இந்த ஃபார்முலாவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே a இருக்கிற இடத்துல நமக்கு x இருக்குது. அப்போ எக்ஸின் அடுக்கு 2, எக்ஸின் அடுக்கு 4. பவரை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 4ல் 2 சப்ட்ராக்ட் பண்ணால் 2 வரும். அப்போ எக்ஸின் அடுக்கு 2 வரணும். சரி, மேலே போடணுமா கீழே போடணுமானா எங்கே பவர் அதிகமாக இருக்கோ அங்கே போடுங்க. இப்போ எக்ஸ் பவர் 4, அதில் இந்த எக்ஸின் அடுக்கு 2வை வந்து சப்ட்ராக்ட் பண்ணுறப்போ பவர் 4 பவர் மைனஸ் 4 - 2 அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். கீழே அதிகமாக இருக்கிறதுனால கீழே போட்டுக்கணும். அதே மாதிரி இங்கே ஒய் பவர் 6, இங்கே ஒய் பவர் 2. இப்போ 6ல் 2வை சப்ட்ராக்ட் பண்ணால் 4, அப்போ ஒய் பவர் 4 எங்கே போடணும்? மேலே அதிகமாக இருக்கிறதுனால ஒய் பவர் 4 மேலே வந்துடும். அடுத்தது இசட் பவர் 8, இசட் பவர் 2. 8ல் 2 சப்ட்ராக்ட் பண்ணால் இசட் பவர் 6 வரும். அந்த 8ல் 2 கழிச்சா 6. சரி, அதை எங்கே போடணுன்னா பவர் இங்கே தான் அதிகமாக இருக்குது இசட்டுக்கு மேலே, அதனால் இசட் பவர் 6. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். தேங்க்யூ.